நம்ம சிஎஸ்கேல எந்தெந்த இடத்துல வந்து ஓட்டை இருக்கோ, அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இளம் வீரர்கள இறக்கலாமோ, அங்க எல்லாத்தையுமே வந்து சராமாரியா வந்து இளம் வீரர்கள வந்து சிஎஸ்கேன்னு இறக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்டின்னா, சிஎஸ்கே இந்த சீசன் ரொம்ப ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. எந்த நம்பிக்கையில வந்து ஆக்ஷன்ல வந்து நம்ம வீரர்கள் எடுத்தோமோ, அவங்க எல்லாருமே இந்த சீரிஸ்ல வந்து எவ்வளவு சொதப்ப முடியுமோ, எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இனிமே இவங்கள நம்புற பிரயோஜனம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர்கள் அதிரடியா வந்து இறங்கிட்டாங்க. இனிமே வந்து இளம் வீரர்களை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க மேல நம்பிக்கை வச்சது காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திறமை இருக்கிறனால தான். ஸோ எப்பயுமே வந்து மூத்த வீரர்களுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சிஎஸ்கே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அப்படி தான் வந்து டீமையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த நம்பிக்கைகள் தான் மீண்டும் அதே ஃபார்மேட்டில் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷனில் வந்து முக்கியமான வீரர்களுக்கு எல்லாருக்குமே ஏலத்துக்கு போனாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கை வச்ச எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதனால தான் இந்த இளம் வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற இந்த முடிவு வந்து சிஎஸ்கேன்னு எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா டீம்லேயுமே இளம் வீரர்கள் சும்மா தரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேல மட்டும்தான் அந்த அக்ரெசிவான இன்டென்ட் இல்லாத எந்த இளம் வீரர்களுமே உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேனி உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 5 இளம் வீரர்களை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் இருந்து சிஎஸ்கே உடைய ஃபார்மேட்டே இனிமேல் இளம் வீரர்கள் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்த தொடர்களில் வரக்கூடிய சீசன்லேருந்து ஏன்னா ஜடேஜாவும் வெளியே போயிடுவார், தலை தோனி அவர்களும் வெளியே போயிடுவார், ருத்ராஜ் கெக்வாட் மட்டும் தான் டீமில் இருக்க போகிறாரு, ரவீந்திர ஜடேஜாவும் எல்லாருமே வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ சீசன் இவங்க ஆடி இருப்பாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ சீசன் வந்து இவங்களே நம்பி நம்ம இருக்கிறது அப்படின்றதுக்காக ஸோ இளம்பெயர்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம அவங்கள செதுக்கி வந்து நமக்காக அவங்க வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து நமக்கான ஒரு தரமான அணி வந்து ரெடி ஆகும் அப்படின்றதுக்காக சிஎஸ்கே அணி வந்து இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து நம்ம உள்ளே போகலன்னா என்ன பரவாயில்ல, ஸோ நம்ம டீமை ரெடி பண்ணி அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவ் வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி ஒரு டிசிஷனை தான் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அவளோட. ஸோ இப்போது அந்த விஷயம் வந்து மாறி இருக்கு. இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணியில் வந்து வாய்ப்புன்றது அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சா கூட அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஆடுறாங்க அப்படின்றத பார்த்து வாட்ச் பண்ணிவிட்டு அவங்கள நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இளவீரர்னா அது ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தான் சிஎஸ்கே அணியில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இளம் வீரர்களையும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த சீசனில் தான் கிட்டத்தட்ட 6-7 இளம் வீரர்களை வந்து சிஎஸ்கே அணியில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி சிஎஸ்கே அணியில் இப்போ வந்து ஒவ்வொரு ஓட்டையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்தந்த ஓட்டை வந்து வீக்னஸாக இருக்குது, எந்தெந்த ஓட்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் இதே தவிர தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராகுல் திரிபாதிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விஜய் சங்கர் வந்தார், விஜய் சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தீபக் கூட வராரு. ஸோ இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கே தவிர ஸோ அந்த இடத்துல வந்து ஏன் வந்து நம்ம இளம் வீரர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நம்ம தலை தோனி அவர்கள் ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் தீபக் கூடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 2 பிளேயரை வந்து இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வனிஷ் பேடி. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த பிளேஸில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து நல்ல மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர்ஸு. வனிஷ் பேடி கிட்டே நல்ல ஹிட்டிங் அபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்துக்கிட்டையும் கிளாசிக்கான ஹிட்டிங் இருக்குது. ஸோ அதனால் 2 பேருமே அந்த இடத்துக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து தரமான பிளேயராக இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஸோ 2 பேர்லையுமே ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் குறித்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், யாரை வந்து இது பண்ணலாம், ஸோ யார் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் வந்து தீபக் கூட வந்து இந்த நம்பிக்கையில் வந்து எடுத்தாங்க. பட் அவருக்கு 2-3 மேட்ச் கொடுத்தாங்க. 2-3 மேட்சுமே ஃபெயிலியரு. முன்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி அவர் ஆடல. அந்த அக்ரெசிவான இன்டென்ட் வந்து யாருக்கிட்டையுமே இல்லைங்க. ஏதோ வந்து டென்னிஸ் பாலில் பயந்து ஆடுற மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இனிமே இவங்களை நம்புற பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபக் கூடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இளம் வீரர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் ஆண்ட்ரே சித்தார்த் அப்படி இல்லைனா வனிஷ் பேடி, இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக இன்றைக்கி கம்பல்சரியாக 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது.
2 பேருமே செம்மையாக வந்து ஆடக்கூடிய பிளேயருங்க. ஆண்ட்ரி சித்தார்த்தும் அண்டர் 19ல செம்மையாக ஆடியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வனிஷ் பேடியுமே டொமஸ்டிக்கில் வந்து அற்புதமாக ஆடியிருக்காரு. டெல்லி பிரீமியர் லீக்லலாம் சும்மா வேறு மாதிரியான எபிலிட்டியில் வந்து ஆடியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட எட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மிடில் ஆர்டரில் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய இன்டென்ட் வந்து இவர்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக தீபக் கூடாவை தாண்டி இவருக்கு வந்து ஒரு தரமான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா தீபக் கூட வந்து ஹிட்டிங் எபிலிட்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அடிக்கிறதுக்கு அவருக்கு கை வரல அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் வனிஷ் பேடி அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கொண்டு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மிடில் ஆர்டரையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஸோ அந்த மிடில் ஆர்டரில் வந்து 6 அடிக்கிற எபிலிட்டி இவர்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக இவரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகளில் போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ அந்த இடத்துல வந்து இவர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆடுறாருன்றது ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அவர் தான் வந்து ஃபெயிலியர் ஆனார். இவரையும் இறக்கி ஃபெயிலியர் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுன்னா சிஎஸ்கே அடுத்தடுத்த சீசனில் வந்து இவர் ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டு கண்டிப்பாக இவரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, தீபக் கூட ரிப்ளேஸ்மெண்ட்டில் யாரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயர் வந்து அந்த இடத்துக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ஆண்ட்ரி சித்தார்த்தா இல்லை வந்து வனிஷ் பேடியா, தீபக் உடாவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டில் இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று நடந்த போட்டி கேகேஆர் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தப்போ கேகேஆர் அணி வந்து டாஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் அக்சர் பட்டேல் அவர்கள் அங்கே பவுலிங் பண்ணுறன்னு சொல்லிட்டு பாலை தூக்கிட்டு போனார். ஸோ அதிரடியாக களமிறங்கிறதுக்கு வந்த நம்ம கேகேஆர் அணியின் ஓப்பனர்ஸ் வந்து சுனில் நரேனும் குர்பாஸும் செம்மையாக ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. பவர் பிளேல சும்மா அல்டிமேட்டாக ஆனாங்க. அஜிங்கிய ரஹானே ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆனாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே அற்புதமாக ஆனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணியின் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 ரன் அடித்தாங்க. 205 அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் கிளம்புறீங்க. டெல்லி அணியின் பேட்ஸ்மேன்களை வந்து கேகேஆர் அணி பவுலர்கள் சும்மா வளைச்சி வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. டியூ பிளஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அற்புதமானாருங்க. 62 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் எந்த பிளேயருமே நல்லா இல்லை. அக்சர் பட்டேல் ஒரு பக்கம் 43 ரன் அடித்தார். விப்ரஜ் நிஜாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 37 ரன் அடித்தார். ஸோ இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டாங்க. பக்கத்தில் போயுமே வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. 14 ரன் வித்தியாசத்தில் கேகேஆர் அணி வந்து வெற்றி பெற்றது. ஸோ நேற்றைய போட்டி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. டெல்லி அணி வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஸோ 2 டீமில் வந்து யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கேகேஆர் அணி நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயமே. அந்த பிச்சில் ஸ்டார்டிங்லேருந்து அக்ரெசிவாக ஆட ஆரம்பித்ததுனால தான் ஸோ அவங்களுக்கு இந்த வெற்றி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எந்த பிரச்சனை வந்து எந்த இடத்துல வந்து தோல்வி சந்திச்சதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங்கில் வந்து கண்டினியூஸாக விக்கெட் விட்டுருந்தாங்க. ஸோ டோட்டலி வந்து மேட்ச் கைவிட்டு போனதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமே. ஸோ கேகேஆர் அணி வந்து இப்போ ஜெயிச்சு புள்ளிப்பட்டியலில் வந்து 9 புள்ளிகளுடன் மேலே போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடுத்தடுத்து போட்டியில் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் அணி வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்காங்க. டெல்லி அணி டாப்பில் இருந்தாங்க. ஸோ அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த வருஷம் டெல்லி தாங்க செம்ம டீம் உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்த டைமில் ஸோ அவங்க தலையிலே அவங்க மண்ணளிக்கு போட்டுக்கினாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா போட்டியிலுமே கண்டினியூஸாக தோல்வி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு கூட சொல்லலாம். ஸோ டெல்லி அணி என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து எப்படி கம்பேக் பண்ணி வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நேற்றைய போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெற்றதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, ஸோ டெல்லி அணி எந்த இடத்துல மேட்சை கைவிட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.